சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 4-5 வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை தலையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க. கோல்டன் ப்ரௌனாக வர வரலும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா நாம் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கினதும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் வந்துட்டு பீட்டா கரோட்டின் அப்படின்ற சத்து வந்து இருக்குங்க. அது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம்லாம் விமென்ஸுக்கு கண்டிப்பாக வராதுங்க. அடிக்கடி நம்ம இந்த மாதிரி பொரியலாவோ இல்லை குழம்பாவோ இல்லை சூப்பாவோ வந்து முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணுங்க. நம்ம எலும்புகளை வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால முருங்கைக்கீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணுங்க. துவரம்பருப்பை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தனியாக வேக வச்சுட்டு உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் வந்து ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் முருங்கைக்கீரை வந்து அதிகமாக வேணும் அப்படின்றதுனால அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரை வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லாவே வெந்துடுங்க. முருங்கைக்கீரை இவ்வளோ வந்து சேர்த்துருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.